குட் மார்னிங் சார். இதில் இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நமக்கு ஆல்ரெடி சிலபஸ் இருக்கக்கூடியதில் ஒரு கொஞ்சம் சேர்ந்துருக்கு, சரிங்களா? அதனால் இந்த 2 நாளில் முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் கம்ப்ளீட் பண்ணிடும், சரிங்களா? 2 நாள் ஆனாலும் சரி, இல்லை 3 நாள் ஆனாலும், ஏன்னா மண்டே லீவ் தான். அதனால் இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஒரு 2 or 3 days கம்ப்ளீட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வரும்போது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி ஆன்லைனில் கம்ப்ளீட் ஆகிடும், சரிங்களா? இந்த 2 நாளில் இல்லைன்னா 3 நாளில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக இங்கே முடிச்சிடும், சரிங்களா? ஆல்ரெடி ஆன்லைனில் ஒரு 67 வீடியோ 40 வீடியோ போட்டுருக்கு, கரெக்டாக? இன்னொரு 26 வீடியோ இருக்குது. அது நீங்கள் ஈவினிங் ஒரு 10 வீடியோ போடுவோம், நாளைக்கு ஒரு 10 வீடியோ போடுவோம், கரெக்டாக? அதனால் கெமிக்கல் ஜெனடிக்ஸ் தான் நீங்கள் அடுத்த வாரம் சாட்டர்டே வரும்போது முடியும். அடுத்த வாரத்துக்கு நீங்கள் எப்பயும் போல சாட்டர்டே வரும்போது ஒரு புது யூனிட் வந்து ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? 7th யூனிட் வந்து 5th யூனிட் வந்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடியும். அதில் இந்த 3 நாளில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக முடியும். ப்ளஸ் ஆன்லைனில் ஆல்ரெடி ஒரு 47 வீடியோ இப்போ போட்டுருக்கு, இன்னொரு 37 வீடியோ பக்கம் இருக்குது. அதை நீங்கள் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன், அதை பாருங்கள். கொஸ்டின் வந்து நேற்று அப்டேட் பண்ணும்போது அப்டேட் ஆகலை போட்டேன், அது சாருக்கு அனுப்பிடுங்க, சார் இப்போ அப்டேட் பண்ணுவார், சரிங்களா? அப்படி எனக்கு பிடிஎஃப் என்ன கூட அனுப்பிடுறேன், அது டெஸ்ட் எடுங்க. ஈவினிங் வந்து நான் ஆன்சர் கொடுப்பேன், சரிங்களா? நாளைக்கு கிளாஸ் இருக்கும், ஒரு 90% மண்டேவும் கிளாஸ் இருக்கும், சரிங்களா? சப்போஸ் நாளைக்குள்ளே முடிச்சுட்டுன்னு சொன்னால் மண்டே இருக்காது, சரிங்களா? இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எடுத்துருக்கோம், சரிங்களா? பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக இன்றைக்கி கம்ப்ளீட்டாக பண்ணலாம், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பற்றி யூனிட் 5ல் எல்லாத்துக்கும் கீ பாயிண்ட் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப முக்கியமாக கீ பாயிண்ட் தான் நீங்கள் நோட் பண்ணலாம், சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்ல புரியுதுங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சாட்டர்டே சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இருக்குது சாட்டர்டே சொல்லிடலாம். ஃபாரடேவுடைய 2 லா இருக்குது, ஒன்று ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா, இன்னொன்று ஃபாரடேவுடைய செகண்ட் லா, சரிங்களா? ஸோ ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா யாருக்கும் தெரியுமா? ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது? ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? சரி, கவனிங்க பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கீ பாயிண்ட் சொல்லிடுறேன், நீங்கள் வந்து ஒளி பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக கீ பாயிண்ட் சொல்லிடுறோம். அந்த கீ பாயிண்ட் மட்டும் நீங்கள் எழுதினீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லுங்கள். இப்போ நார்மலாக நமக்கு தெரியும் ஒரு எலக்ட்ரோலைட். இப்போ சப்போஸ் இது ஒரு இதில் 2 ராடு, நம்ம ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு, இது ஆனோடு, இது கேத்தோடு, இல்லை ஒரு கேத்தோடு ஒரு ஆனோடு, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஒரு பாசிட்டிவ், கரெக்டாக? இப்போ நம்ம ஆல்ரெடி தெரியும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் வந்து என்ன சொல்யூஷன்? எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் என்னது? எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸில் ஏதாவது ஒரு மெட்டல் அதனுடைய சொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இருக்குது. என்ன சொல்யூஷன்? Ag+ and NO3+. இந்த ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா மெயின்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ் அப்படின்னு அர்த்தம், இட் இஸ் a quantitative based analysis. Quantitative based electrolytic process. அப்படி என்ன மீனிங் இருக்குது? கம்ப்ளீட்டாக இந்த ஃபாரடே சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரடேவுடைய லா எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா, ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ். அப்படின்னா ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸில் நடக்கக்கூடியது குவான்டிடேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸில் ஒரு கேத்தோடு இருக்குது, இட் இஸ் கால்ட் த கேத்தோட். இப்போ இங்கே இருந்தால் அதிகமான எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்குது, இந்த சொல்யூஷன்ஸ் கொடுக்குது, நெகட்டிவ் சார்ஜ் கொடுக்குது. அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது ஆனோட். நம்ம எடுக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மெட்டல் ஆட்டம் ஒரு கேத்தோடில் போய்ட்டு ஆல்ரெடி நம்ம டேனியல் செல் பார்க்குறோமா இல்லையா? இது நம்ம அடுத்த சிலபஸில் இருக்குது. இந்த யூனிட் கடைசி கடைசியில் என்ன இருக்குது? ரிவர்சபிள் செல், இரிவர்சபிள் செல் சொல்லுது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செல் வந்து எனக்கு எலக்ட்ரோலைட்டிக் செல், டேனியல் செல் தான், கால்வானிக் செல். சரி, அந்த செல்லில் நம்ம ஜெனரலாக சொல்ல ஒரு கேத்தோடு இருக்குது, ஒரு ஆனோடு இருக்குன்னா ஆனோடு வந்து ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடு வந்து ரெடக்ஷன் நடக்கும். இட் இஸ் கால்ட் ரெடாக்ஸ் ப்ராசஸ். அப்போ ஆனோடில் இருக்கக்கூடிய அந்த ஜிங்க் 2+ என்ன ஆகும்? மெல்ட் ஆகிட்டு வர 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 என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு போகும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஆனோடுடைய வெயிட் என்ன ஆகுனா அந்த ராடுடைய வெயிட் குறைஞ்சிட்டே வரும், கேத்தோடுடைய வெயிட் வந்து அதிகமாகிட்டே வரும், சரிங்களா? இது நார்மலாக ஒரு டேனியல் செல்லில் நடக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ். பட் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சில்வர் நைட்ரேட்டில் இருக்கக்கூடிய இந்த Ag+ அயன் அந்த மெட்டல் ஆட்டம் ஒரு கேத்தோடில் போயிட்டு டெபாசிட் ஆகும்போது அதனுடைய வெயிட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா? யாரை பொறுத்து? அந்த சார்ஜை பொறுத்து. யாரை பொறுத்து? இப்போ நம்ம பேட்டரியிலேருந்து அந்த சார்ஜை கொடுக்குறோம், கரண்ட்டை கொடுக்குறோம், அல்லது எலக்ட்ரிசிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ராடில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ், அந்த நெகட்டிவ் சார்ஜ், அந்த பேட்டரி மூலியமாக கரெக்டாக இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் நமக்கு வரக்கூடிய அந்த மெட்டல் போய்ட்டு எங்கே டெபாசிட் ஆகணும்? அந்த கேத்தோடுக்கு மேலே போய் டெபாசிட் ஆகும். அந்த கேத்தோடுக்கு மேலே டெபாசிட் ஆகக்கூடிய கண்டிஷன்
எதை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனுடைய சார்ஜை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சார்ஜ் அதிகமாக 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 இந்த ராடுடைய நெகட்டிவ் சார்ஜ் என்ன இருக்குது, அதிகமாகிட்டே இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக அதிகமாக வரக்கூடிய ராடு என்ன ஆகும், அந்த கேட்டையான்ஸ் போயிட்டு அந்த மெட்டல் மேலே டெபாசிட் ஆகும். சொல்கிறது புரியுதா? இப்போ ஒரு ராடு இருக்குது, இந்த ராடு வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இப்போ நம்ம பேட்டரிங்க கனெக்ட் பண்ணுறோம், பேட்டரி வழியாக இந்த ராடுக்கு வந்து நம்ம எலக்ட்ரான்ஸை கொடுக்கு, அதாவது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண சார்ஜ் கொடுக்க என்ன ஆகும், இந்த ராடில் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இந்த சொல்யூஷன் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் அங்கே போகும். மெட்டல்ன்றது ஆல்வேஸ் என்ன, மோஸ்ட் என்னது 99% மெட்டலுடைய சார்ஜ் என்னது பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் அந்த கேத்தோடு இருக்கக்கூடிய அந்த ராடு மேலே என்ன ஆகும், போய் டெபாசிட் ஆகும். அப்போ இந்த டெபாசிட் ஆகக்கூடிய டெபாசிட் எதில் சொல்கிறாங்க, குவான்டிடேட்டிவ் பேஸ்டு அனாலிசிஸ். அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறது யாரை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனுடைய சார்ஜை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. எதை பொறுத்து இருக்கு சொல்கிறது புரியுதா? அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மெட்டல் அயான்ஸ் they are deposited in the cathode depends upon the என்னது அல்லது directly proportional to the charge. அப்படி என்ன அர்த்தம், சார்ஜ் அதிகமாக 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 என்ன சார்ஜ், அந்த நெகட்டிவ் சார்ஜ் கேத்தோடில் அந்த நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக 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 இந்த மெட்டல் போய் டெபாசிட் ஆகக்கூடிய கேட்டகரி என்ன ஆகுது, அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இது என்னலாம் ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா. அதான் நீங்கள் ஈக்குவேஷனில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும். ஈக்குவேஷன் என்னது இருக்குது, ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, அந்த மெட்டலுடைய இப்போ பார்க்குறோமா இல்லையா, எம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கியூன்னு பார்க்குறோம். கியூ அப்படிங்கிறது சார்ஜ், எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம். அந்த மாஸ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் எப்போ அதிகமாகுது, இங்கே போய் டெபாசிட் ஆகும்போது என்னுடைய கியூ அப்படிங்கிறது இன்னொன்று இப்படி பார்ப்போம், நம்ம ரெண்டு டீட்டு பார்ப்போம், ஈக்குவல் டு ஐ இன்ட்டு டின்னு பார்ப்போம். கரெக்டாக ஐ அப்படிங்கிறது கரண்ட்டுடைய ஸ்ட்ரென்த்து, டி அப்படிங்கிறது டைம், பர்டிகுலர் டைம் அதிகமாக 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 என்ன ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நேச்சரும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இது என்னெல்லாம் சொல்லுது, ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா. முதல்ல ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க, டெஃபினேஷன் எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக. ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா, ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன் தான், சிம்பிளான ப்ராசஸ் தான். இட் ஸ்டேட்ஸ் தட் மாஸ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம், மாஸ் ஆஃப் மெட்டல் deposited at cathode is directly proportional to amount of charge passed through the solution அல்லது electrolytic solution. This is called as M directly proportional to Q அப்படிங்கிறது சார்ஜ், M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த மெட்டல், M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம், மாஸ் ஆஃப் மெட்டல் ஆட்டம். இதில் Q அப்படிங்கிறது சார்ஜ், Q அப்படிங்கிறது சார்ஜ். இதுதான் ஃபாரடேஸ் உடைய ஃபர்ஸ்ட் லா. கரெக்டாக டெஃபினிஷன் பாருங்க. இட் ஸ்டேட்ஸ் தட் மாஸ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் இஸ் டெபாசிட்டட் அட் கேத்தோட். இது கேத்தோட், இது ஆனோட். கேத்தோடில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சார்ஜ் வந்து நம்ம கொடுக்குறோம், பேட்டரி மூலியமாக சார்ஜ் கொடுக்குறோம். அப்போ சார்ஜ் எங்கே அதிகமாகணும், கேத்தோடில் அதிகமாகும். அந்த நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி எங்கே போகணும், அந்த மெட்டல் ஆட்டமான பாசிட்டிவ் சார்ஜ் போய் அங்கே டெபாசிட் ஆகும். அந்த கேத்தோடு சுற்றி என்ன ஆகும், அந்த ராடில் போய் வரும். கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதுதான் அந்த ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லாக்கான ஸ்டேட்மெண்ட். இட் ஸ்டேட்ஸ் தட் the mass of the metal atom deposited at the cathode is directly proportional to the amount of charge. நம்ம எந்த அளவுக்கு சார்ஜ் அதிகமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு என்ன அதிகமாக சொல்கிறாங்க, இந்த மெத்தட் வந்து டெபாசிட் ஆகக்கூடிய கேட்டகரி அதிகமாக சொல்கிறாங்க. அதனால தான் M directly proportional Q. Q அப்படிங்கிறது சார்ஜ், Q அப்படிங்கிறது சார்ஜ், M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம். சொல்கிறது புரியுதுங்களா? ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு புரியலன்னா கேள்வி, சரிங்களா? ஆனால் ஒவ்வொரு லாவுக்கும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா அது கேள்வி, ஏன் சார் இந்த பாயிண்ட் இங்கே வந்தது அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதில் கேள்வி, சரிங்களா? அடுத்து என்ன பண்ணோம், இந்த Q அப்படிங்கிறது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு பார்க்கணும். சரிங்க, இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஒரு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கேன்சல் பண்ணால் Z into Q எழுதலாமா? Z அப்படிங்கிறது ஒரு விதமான கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம கேன் எழுதுறோமா இல்லையா, ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதும்போது கேன் எழுதுறோம். இங்கே ஃபாரடேஸ் என்ன பண்ணுறாரு, Z எழுதுறாரு. Z அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அது என்ன கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும், எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் அல்லது கான்ஸ்டன்ட். எலக்ட்ரோகெமிக்கல் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் ரெண்டு தான். Z அப்படிங்கிறது
electrochemical equivalent. Electrochemical equivalent. Next, இந்த Q எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் I into T. I அப்படிங்கிறது கரண்ட் டிஸ்டன்ஸ், அந்த நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த சார்ஜ் டிஸ்டன்ஸ் அல்லது கரண்ட் டிஸ்டன்ஸ். T அப்படிங்கிறது டைம். T அப்படிங்கிறது டைம். இதோட ஸ்ட்ரென்த், இப்போ ஒரு கரண்ட் டிஸ்டன்ஸ் எப்போ அதிகமாகும்? இந்த டெபாசிட் ஆகக்கூடிய அந்த சார்ஜ் வந்து எப்போ கரண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது சார்ஜ் டிஸ்டன்ஸ் எப்போ அதிகமாகும்? டைம் அதிகமாக இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் டைமில் 1 நிமிஷம் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் வந்துருக்குன்னு பார்க்கணும். 10 நிமிஷம் ஆனால் சார்ஜ் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ சார்ஜ் அதிகமாக என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாகுதுன்னு சொல்கிறோம். கரெக்டாக இங்கே சார்ஜுன்னு சொல்லலாம், கரண்ட்டுன்னு சொல்லலாம், கரண்ட்டுடைய டென்சிட்டின்னு சொல்லலாம், கரண்ட்டுடைய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்ல எல்லாம் சொல்லலாம். சொல்ல புரியுங்களா? அப்போ இந்த I அப்படிங்கிறது கரண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னா இந்த சார்ஜுக்கு இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எப்போ அப்படின்னா டைம் அதிகமாக எது அதிகமாகுது? சார்ஜ் கொடுக்கக்கூடிய நேச்சர் அதிகமாகுது. அந்த நேச்சர் அதிகமாக டெபாசிட் ஆகக்கூடிய மெட்டல் அயன்ஸும் அதிகமாகும். சரிங்களா? ஸோ இந்த I Q என்ன அப்ளை பண்ணலாம்? இங்கே என்ன இருக்குது? Q இருக்கா? Q என்ன அப்ளை பண்ணலாம்? அப்போ நம்ம ஈக்குவேஷன் என்ன வரும்? M = Z into I into. சரிங்களா? இந்த பாயிண்ட் புரியுதா? இது என்னெல்லாம் ஃபாரடேஸ் உடைய ஃபர்ஸ்ட், இது என்னெல்லாம் ஃபாரடேஸ் உடைய இதில் இந்த Q அப்படிங்கிறது சார்ஜ் யூனிட் வந்து இந்த கூலும். இந்த இடத்துல ஃபாரடே சொல்லக்கூடியது Q அப்படிங்கிறது சார்ஜ், அதனுடைய யூனிட் வந்து கூலும். சரிங்களா? பக்கத்தில் எழுதுவோம். Q அப்படிங்கிறது சார்ஜ், அதனுடைய யூனிட் வந்து கூலும். அதனுடைய யூனிட் என்னது? கூலும். இது எழுதிங்களா? அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. The electrochemical equivalent எல்லாமே இந்த பாயிண்ட் இருக்கு. சரிங்க, அந்த பாயிண்ட் தெரிஞ்சு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான். M = Z into I into T. சரிங்களா? அந்த I into T அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? சார்ஜுக்கு ஈக்குவல். கரெக்டாக? I என்றது கரண்ட்டுடைய ஸ்ட்ரென்த், T அப்படிங்கிறது பர்டிகுலர் டைம். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the electrochemical equivalent is the amount of substances. The electrochemical equivalent is the amount of substances deposited by 1 ampere current passing for 1 second. Current passing for 1 second. It is called 1 coulomb. திரும்ப சொல்ல பாருங்க. The electrochemical equivalent is எது electrochemical equivalent? Z அப்படிங்கிறது அந்த கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடிய electrochemical equivalent. சரிங்களா? The electrochemical equivalent is the amount of substances deposited by 1 ampere current passing for 1 second. அப்போ Q அப்படிங்கிறது எவ்வளோ? I அப்படிங்கிறது எவ்வளோ? கரண்ட் அப்படிங்கிறது 1 I அப்படிங்கிறது கரண்ட் ஸ்ட்ரென்த் இல்லையா? எத்தனை ஆம்பியர் நம்ம பாஸ் பண்ணுறோம்? 1 ஆம்பியர். அப்போ இங்கே என்ன இருக்கு? ஈக்குவேஷனில் இந்த ஃபைனல் இதுவா? அப்போ ஐங்கிறது எவ்வளோ? 1 ஆம்பியர். T அப்படிங்கிறது எவ்வளோ? 1 செகண்ட். அப்போ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் சொல்கிறாங்க? மாஸ்க்கு ஈக்குவல் சொல்கிறாங்க. அதான் அதுக்கு பேர் என்னது? 1 கூலும். அதுக்கு பேர் என்னது? அப்போ 1 கூலும்னு என்ன டெஃபினேஷன் அது எழுதணும். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் டெஃபினேஷன் எழுதும்போது இந்த கரண்ட் வந்து 1 ஆம்பியர், டைம் வந்து 1 செகண்ட். அதுக்கு பேர் தான் என்னது? 1 கூலும்னு அர்த்தம். அப்போ இங்கே எழுதுனீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? M = Z கிடைக்கும். M = Z. இதுக்கு பேர் என்னது? இட் இஸ் கால்ட் 1 கூலும்னு அர்த்தம். அப்போ M = Z அப்படின்னு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? 1 கூலும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. சொல்ற பாயிண்ட் புரியுதா? The electrochemical equivalent is the current passing through the 1 ampere within 1 second. டைம் எவ்வளோ? 1 second. It is called the 1 coulomb. அப்படின்னா
அந்த எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் வந்து எம்முக்கு ஈக்குவல் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே நம்ம எவ்வளோ கரண்ட் பாஸ் பண்ணுறோன்னு அர்த்தம், 1 ஆம்பியர் கரண்ட் பாஸ் பண்ணுற அர்த்தம். அதே மாதிரி 1 செகண்டில் பாஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? 1 கூலும். அது பேர் என்னது? அப்போ 1 கூலும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு எதுக்கு ஈக்குவல்? ஒரு மெட்டலுடைய மாஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு த கெமிக்கல் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட்டுக்கு ஈக்குவல். இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட் சொல்லக்கூடிய என்னது? இப்படி மென்ஷன் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே 1 கூலும் இருக்குன்னு அர்த்தம். 1 கூலும்னா என்ன அர்த்தம்? 1 ஆம்பியர் கரண்டோட ஸ்ட்ரென்த், அதே மாதிரி 1 செகண்ட். இது இஸ் கால்ட் 1 கூலும். அப்போ 1 கூலுமா இருக்கும்போது எப்படி இருக்குன்னா ஈக்குவேஷன் m ஈக்குவல் டு Z. m ஈக்குவல் டு Z. Z என்னது? எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட். எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து physical significance of Z. Next point, physical significance of Z. Next is physical significance of Z. Z equal to E by F. Z equal to E by F. இதில் E அப்படிங்கிறது ஈக்குவலண்ட் வெயிட். E அப்படிங்கிறது ஈக்குவலண்ட் வெயிட். F அப்படிங்கிறது ஃபாரடே. ஈக்குவலண்ட் வெயிட் எதுக்கு ஈக்குவல் தெரியுமா? ஈக்குவலண்ட் வெயிட் சொல்லக்கூடிய ஈக்குவலண்ட் வெயிட் எதுக்கு ஈக்குவல்? அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை வேலன்சி. அல்லது நம்ம n ஃபேக்டர்னு சொல்லுவோம். n ஃபேக்டர் சொன்னாலே வேலன்சி சொன்னாலே ஒன்று. கரெக்டாக? அப்போ இந்த ஈக்குவலண்ட் வெயிட் எதுக்கு ஈக்குவல்? ஒரு ஆட்டத்தினுடைய ஒரு மெட்டலுடைய அட்டாமிக் வெயிட். இப்போ சோடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோடியம் எவ்வளோ? 1124. அப்போ 24 அப்படிங்கிறது அட்டாமிக் வெயிட். அதனுடைய வேலன்ஸ் என்னது? 1. அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்கும்? ஈக்குவலண்ட் வெயிட் 24 இருக்குன்னா அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது ஒரு மெட்டலுடைய மாஸ். அது என்னது? அட்டாமிக் வெயிட். வேலன்சி அப்படிங்கிறது சோடியமாக இருந்தால் வேலன்சி 1, மெக்னீசியமாக இருந்தால் வேலன்சி 2, இப்போ அலுமினியம் இருந்தால் வேலன்சி 1. கரெக்டாக? அப்போ எத்தனை வேலன்சி இருக்குன்னு சொல்லக்கூடியது தான் என்னது? இந்த ஈக்குவலண்ட் வெயிட். எஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எஃப் அப்படிங்கிறது என்னது? ஃபாரடே. 1 ஃபாரடே ஈக்குவல் டு 96500 கூலும். சி அப்படிங்கிறது என்னது? கூலும். இது எப்படி எழுதலாம் நம்ம? ஃபாரடே இன்னொரு 1 ஃபாரடே எப்படி எழுதலாம்? 1 ஃபாரடே ஈக்குவல் டு 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான். ரெண்டு ஒன்று தானே? ஏன் இது 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் நம்ம சொன்னோம்? 1 ஃபாரடே ஈக்குவல் டு 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறதும் 1 ஃபாரடே ஈக்குவல் டு 96500 கூலும் அப்படிங்கிறது ஈக்குவல். ஏன்? ஏன்னா 1 கூலும் அப்படிங்கிறது சரி 1 மோல் அப்படிங்கிறது 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஒரு எலக்ட்ரானுக்கு எத்தனை? இப்போ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம் ஒரு எலக்ட்ரானுக்கு 1.6 × 10⁻19 கூலுமா? எதுக்கு? ஒரு எலக்ட்ரான் 1 மோல் எலக்ட்ரான் சொன்னா அவோகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 6.023 × 10⁻23. இது என்னது? 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான். இது ஒரு எலக்ட்ரானுக்கு 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா அவோகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். அது எதுக்கு மாறிடும்? அப்போ நம்மளுடைய வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 1 ஃபாரடே அப்படிங்கிறது 1 மோல் ஆஃப் எலக்ட்ரானுக்கு ஈக்குவல். அப்படியே அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னா ஒரு எலக்ட்ரானுடைய யூனிட் என்னது? அதனுடைய சார்ஜ் வந்து கூலும். அப்போ ரெண்டு மல்டிப்ளேஸ் பண்ணுறது நமக்கு என்ன கிடைக்கும்? அப்ராக்சிமேட்டாக 96450 கிடைக்கும். சரிங்களா? நமக்கு எதுக்கு என்ன பண்ணுறோம்? 500 எடுத்துக்கிறோம். சொல்றது புரியுதா? அப்போ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 1 ஃபாரடே அல்லது 1 ஃபாரடே ஈக்குவல் டு 96500 கூலும்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? இது ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ். சரிங்களா? ஒரு மோலுக்கு எவ்வளோ சார்ஜ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணலாம்? அவோகாட்ரோ நம்பரால் மல்டிப்ளேஷன் பண்ணலாம். இந்த மல்டிப்ளேஷனுடைய வேல்யூ தான் அது 96500 அப்படிங்கிறது. அப்போ 1 ஃபாரடே அப்படிங்கிறது ஈக்குவல் டு 96500 கூலும் ஈக்குவல் டு 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான். இந்த ஆன்சர் புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுது? இந்த பாயிண்ட் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதை வச்சு தான் மற்ற பாயிண்ட் எழுதுவோம், சம்பளம் எழுதுவோம். சொல்றது புரியுதா? 1 ஃபாரடே அப்படிங்கிறது ஈக்குவல் 96500 கூலும் ஈக்குவல். அந்த 96500 கூலும் எப்படி வந்தது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் இன் கூலும் 1.6 × 10⁻19 கூலும். இது ஒரு எலக்ட்ரானுக்கு 1 மோல் எலக்ட்ரான் அப்படின்னா அவோகாட்ரோ நம்மளால மல்டிப்ளேஷன் பண்ணணும். அப்போ 6.023 10⁻23 மல்டிப்ளேஷன் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இருக்குது. அப்போ 1 மோல் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறதும் 1 ஃபாரடே அப்படிங்கிறதும் 1 ஃபாரடே உடைய வேல்யூவான 96500 கூலும் அப்படிங்கிறது ஈக்குவல்.
கரெக்டா? அதனால் இந்த பாயிண்ட் தெளிவாக இருக்கும். 1 Faraday equal to 96500 கூலும் ஈக்குவல். இந்த 96500 கூலும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா 1 mole of electron கிடைக்கும். 1 mole of electron என்ன அப்படின்னா இதுதான் 1 mole of electron. சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? இதாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கெமிக்கல் ஈக்குவலண்ட் சொல்லக்கூடியது E அப்படிங்கிறது என்னது? ஈக்குவலண்ட் வெயிட். ஈக்குவலண்ட் வெயிட் எதுக்கு ஈக்குவல்? அதனுடைய அட்டாமிக் வெயிட்டை அதனுடைய வேலன்ஸால் டிவைட் பண்ணுறது தான் என்னது? ஈக்குவலண்ட் வெயிட். F அப்படிங்கிறது என்னது? Faraday. Faraday வேல்யூ என்னது? 96500. இந்த பாயிண்ட் எல்லாம் புரியுதா? இதை வச்சு தான் ஒரு சம் தெரிஞ்சால் போதும். இந்த பாயிண்டை வச்சு என்ன பண்ணுறாங்க? சம் கேட்பாங்க. அந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுது. இங்கே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் புரியுதா? செகண்டாக ரொம்ப இதோட ஈஸி. இதாவது சும்மா லென்த்தாக வரும். சரிங்களா? அது இதோட ஈஸி. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் போதும். இந்த அர்த்தம் புரியாத கேள்வி. சரிங்க, ஒரு சம் சொல்ல எழுதிக்கோங்க. இது நீ எதுக்கு வேணா எழுதலாம். இப்போ அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ சோடியம் என்ன எழுதலாம்? 24/1 எழுதுறோம். ஸோ ஈக்குவல் வெயிட் வந்து 24. மெக்னீசியஸ்க்கு எவ்வளோ வரும்? மெக்னீசியஸ் அட்டாமிக் மாஸ் நம்பர் எவ்வளோ? அதுக்கு அப்ராக்சிமேட் 24. 24/2 எவ்வளோ வரும்? அது வேலன்ஸ் 2 தானே? எவ்வளோ வரும்? ஆமாம், அந்த மாதிரி எழுதணும். கரெக்ட். இப்போ அலுமினியம் எழுதணும்னா 27/3 எழுதணும். அப்போ என்ன வரும்? 9 வரும். கரெக்டாக சொல்கிறது புரியுதுங்களா? இதில் வேலன்சி அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய மெட்டலுடைய வேலன்சி. அட்டாமிக் வெயிட் அப்படிங்கிறது அந்த மெட்டலுடைய மாஸ் நம்பர் தான் என்னது? அட்டாமிக் வெயிட். சொல்கிறது புரியுதா? அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? அதை நம்ம எழுதணும். பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாமிக் வெயிட் அல்லது அந்த ஈக்குவல் வெயிட்டை அவங்களே கொடுத்துருவாங்க. சரி, அதை நம்ம மனப்படம் பண்ண தேவை. கீழே கிவ்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. சரி, ஒரு சம் சொல்கிறது பார்த்தா தெரியும். கால்குலேட் த சார்ஜ். கொஸ்டின் எழுதிக்கோங்க. கால்குலேட் த சார்ஜ் இப்போ நார்மலாக நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு மெட்டல் போய் டெபாசிட் ஆகும். அதான் ஃபேரடே ஃபர்ஸ்ட்லாம். இப்போ இது ஒரு சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு கேத்தோடில் அந்த ஏஜி ப்ளஸ் மெட்டல் போய் என்ன டெபாசிட் ஆகும். மெட்டல் டெபாசிட் ஆகும்போது என்ன நடக்கும்? கேத்தோடில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் ரியாக்ஷன். ஆனோடில் ஆக்சிடேஷன், கேத்தோடில் ரிடக்ஷன். ரிடக்ஷன் அப்படின்னு நடக்கும். அந்த ஆல்ரெடி ஏஜி ப்ளஸ் ஆகிருந்த அந்த மெட்டல் ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது நியூட்ரலாக வரும். ஏஜி சாலிடாக வரும். அதான் அதுக்கு அர்த்தம். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ அலுமினியம் என்ன முதல்ல? அலுமினியம் 3+. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும். அதானே? அப்போ 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி தான் நம்ம மாற முடியும். அப்போ தான் போய் மெட்டல் போய் டெபாசிட் ஆக முடியும். அப்போ முதல்ல இதுக்கான கேத்தோடுக்கான ரியாக்ஷன் என்னது? கேத்தோடில் ஜென்ரலாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா அலுமினியம் 3+, they can gaining the 3 electron in aqueous state. கரெக்டாக? அப்போ என்ன மாறும்? அலுமினியம் சாலிடாக மாறும். கரெக்டாக? சரி, என்ன ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? ஒரு Al3+ வந்து எவ்வளோ எலக்ட்ரானை கெயின் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 1 mole பார்க்கணும். அதானே பார்க்கணும்? ஒரு Al3+ எவ்வளோ? நான் கீழே சொன்ன அப்படியே ஒரு பாயிண்ட் எடுக்கும். இது மாதிரி புரியுது. கீழே 3 பாயிண்ட் சொல்லிட்டு 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். One mole of Al3+, 1 mole of Al3+, 3 moles of electron. அந்த மாதிரி இருக்கு. நீ புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 mole of நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறேன், அது புரியல. 1 mole of Ag plus equal to 1 into Farad. இதில் 1ன்றது
இது n into Faraday. ஜெனரல் ஃபார்முலா வந்து n into f. கரெக்டா? n அப்படிங்கிறது அந்த முன்ன சொன்னாங்க இல்லையா என்னது வேலன்ஸ். n அப்படிங்கிறது வேலன்ஸ். H plus ஓட வேலன்ஸ் என்னது 1. f அப்படிங்கிறது என்னது Faraday. அப்போ H plus ஓட சார்ஜ் வேலன்ஸ் என்னது 1. அப்போ 1 into f ன்னு அர்த்தம். கரெக்டா? சப்போஸ் 1 mole of Mg2 plus அப்படின்னு அர்த்தம் 2 into f ன்னு அர்த்தம். 1 mole of Al3 plus அப்படின்னு அர்த்தம் 3 into f. 3 into f அப்படிங்கிறது n அப்படிங்கிறது என்னது வேலன்ஸ். அதான் நம்ம சொன்னோம் அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை வேலன்ஸ். இங்க n அப்படிங்கிறது என்னது வேலன்ஸ். அது இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. இப்படி ரெப்ரசன்ட் பண்ணாலே நம்ம எப்படி எழுதாலும் ஆன்சர் வந்து சேம் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு 1 mole of Ag plus அப்படின்னா அந்த n அப்படிங்கிறது வேலன்ஸ். அந்த வேலன்ஸ் எதாவது மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் ஃபேரடேவோட மல்டிப்ளிகேஷன் பண்ணும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இது கீழே. அப்போ 1 mole of Al3 plus அப்படிங்கிறது எத்தனை மோல் 3 moles ஆஃப் எலக்ட்ரான். செகண்ட் பாயிண்ட் அது கீழே 27 கிராம். ஏன் 27 கிராம் 27 கிராம் ஆஃப் Al3 plus. இதோடைய அட்டாமிக் வெயிட் எவ்வளோ 27 கிராம். அப்போ 27 கிராம் ஆஃப் Al3 plus equal to 3 ஃபேரடே எழுதலாமா? கரெக்டா இல்லையா? அப்போ 3 moles of electron is equal 3 Faraday equal. கரெக்டா இல்லையா? 1 mole of electron 1 Faraday equal. 2 moles of electron 2 Faraday equal. 3 moles of electron 3 Faraday equal. கரெக்டா இல்லையா? அப்ப 27 கிராம் ஆஃப் Al3 plus எதுக்கு ஈக்குவல் 3 Faraday. கரெக்டா? அடுத்து எழுதணும் 9 கிராம் ஆஃப் Al3 plus. நமக்கு என்ன தேவை? என்ன கேக்குறாங்க? 9 கிராம். 9 நீ 1 கிராம் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? சப்போஸ் இது இப்படி கூட இருக்கும். 1 கிராம் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? இங்க எழுதணும் பாருங்க. 3 into Faraday வந்து 96500 divided by என்ன இருக்கும் 27. இப்படி தான் வரும். நம்ம எது கண்டுபிடிக்கணும் 9 கிராம் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்? 9 கிராம் 9 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கரெக்ட்டா? அடுத்த பாயிண்ட் 9 கிராம் ஆஃப் Al3 plus 3 into Faraday divided by அங்க இருந்த 27 into என்ன எழுதணும் நமக்கு 9 கிராம். சரிங்களா? அப்போ ஓவராலா Faraday என்றது எவ்வளவு இது கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணா முடியும். என்ன கிடைக்கும் 1 Faraday. ஆன்சர் கரெக்ட்டா? முதல்ல நல்லா கவனிங்க. 1 mole of Al3 plus க்கு எத்தனை எலக்ட்ரான் அப்படினா 3 எலக்ட்ரான். 3 moles of electron. கரெக்ட்டா? எல்லாத்துக்கும் இதே சேம் தான். அவங்க என்ன கொடுத்தாலும் சரி நமக்கு என்ன தெரியணும் அவங்க இத கொடுத்துருவாங்க. ஆக்சுவலி நான் கொடுக்கல. இந்த என்ன கொடுப்பாங்க 27 கிராம் அப்படிங்கிறது என்னது யாருடைய அட்டாமிக் வெயிட்? இந்த இடத்துல பிராக்கெட்ல given atomic weight of aluminum 27 கிராம் அவங்க கொடுப்பாங்க. கரெக்ட்டா? எல்லாத்துக்கும் அப்படி given சொல்லிட்டு அந்த டேட்டா வந்து கொடுப்பாங்க. அப்ப 27 கிராம் எவ்வளவு கண்டுபிடிக்கணும் அப்படினா என்னது? 1 மோல் 1 Faraday ஈக்குவல் 3 மோல் எதுக்கு ஈக்குவல் 3 Faraday. அவங்க எது கேக்குறாங்க 9 கேக்குறாங்க. அப்ப இந்த 27 கிலோ வருமா? அப்ப நம்ம எது கண்டுபிடிக்கணுமோ அதால மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்ப மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஓவரால் என்ன கிடைக்கும் 1 Faraday. கரெக்ட்டா? இந்த மாதிரி 9 கிராம் ஆஃப் அலுமினியம் 6 கிராம் ஆஃப் Mg2 plus அந்த மாதிரி மெட்டல் கொடுப்பாங்க. ஆல்கலி மெட்டல்ஸோ ஆல்கலி எர்த் மெட்டல்ஸோ நம்ம நார்மலா கேட்பாங்க. சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். ஒரு மெத்தடை மட்டும் நீங்க செக் வச்சுனா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டல் என்ன பண்ணலாம் மாற்றி மாற்றி ஆன்சர் பண்ணலாம். சில நேரத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு இன்னும் சிம்பிளாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த M equal to Z into IT டைரெக்டாக அவளே கொடுத்துருவாங்க. சரிங்களா? கால்குலேட் த மாஸ் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் த கரண்ட் ஸ்ட்ரென்த் கிவன் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஸ்ட்ரென்த் ஒரு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஈக்குவல் கெமிக்கல் ஈக்குவல் கொடுப்பாங்க. இது டைம் கொடுப்பாங்க. இல்லைன்னா இதில் ஏதாவது 3 கொடுத்துருவாங்க. எது வேணாலும் கேட்கலாம். ஒன்று மாஸ் மெட்டலுடைய மாசை கொடுத்துட்டு இது கேட்கலாம். இல்லைன்னா இது 2 3 கொடுத்துட்டு டைம் கேட்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். எது கேட்டாலும் என்னது ஃபார்முலா வந்து ஒன்று தான். அவங்க டைம் கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. இல்லை சட்டு கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. சொல்றது புரியுதா? அப்போ 2 டைப்பான கொஸ்டின் தான். ஃபேரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த டைப்பான கொஸ்டின் இல்லை இந்த டைப்பான கொஸ்டின். சரிங்களா? அப்போ முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்? அதுக்கு முன்னாடி சொன்ன இந்த பாயிண்ட் வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? 1 Faraday அப்படிங்கிறது 96500 கூலம்ப் ஈக்குவல். அந்த 16500 96500 கூலம்ப்க்கு ஈக்குவல் 1 mole of electronக்கு ஈக்குவல். 1 mole of electron தான் இது 1 Faraday. 2 mole of electron அப்படிங்கிறது 2 Faraday. அதான் ஜெனரல் ஃபார்ம் என்னது? n mole of அப்படிங்கிறது n Faraday. சரிங்களா? இங்க n mole of electron equal to the n into Faraday. சரிங்களா? 1 mole of 1 அந்த சார்ஜ் என்ன அப்படிங்கிறது சார்ஜ், அதாவது பேலன்ஸ் 1 ஆர் 1 2 ஆர் 2 அப்படிங்கிறது அந்த சார்ஜ் இருக்கு. பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். முதல்ல அந்த ஈக்குவேஷன் தெரியணும். இந்த ஈக்குவேஷன் ஒன்று இந்த மாதிரி क्वेश्चंस கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டெஃபினிஷன் தெரியும். சரிங்க? எங்கே போய் டெபாசிட் ஆகுது அப்படிங்கிற டெஃபினிஷன் அடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் லா ஆஃப் Faraday. Faraday உடைய செகண்ட் லா.
செகண்ட் லா ஆஃப் ஃபேரடே அல்லது ஃபாரடேவுடைய செகண்ட் லா. முதல்ல டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ், செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலைசிஸ் ஃபாரடேவுடைய செகண்ட் லான்னு எழுதிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். Second law of electrolysis states that if same charge is passed through the second law of electrolysis states that if same charge is passed through two electrolysis or the two electrolytic solution. Second law of electrolysis states that if same charge is passed through the electrolytic solution, same charge is passed through the two electrolytic solution, then ratio of mass of metals deposited at respectively cathode is in ratio of the respective equivalent masses. உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியல கூட பிரச்சனை இல்லை, எழுதுறது ரொம்ப ஈஸி. MA divided by MX equal to EA divided by EX. உங்களுக்கு கடைசி தெரியுதா? தெரியலையா? அப்படி சொல்கிறத மட்டும் அப்படி எழுதிக்கும். MA divided by MX equal to EA divided by EX. MA divided by MX equal to EA divided by EX. எழுதிங்களா? இதில் M அப்படிங்கிறது என்னது? மாஸ். நல்ல கவனிங்க. இப்போ முன்னே எடுத்தது நமக்கு ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா படி ஏதாவது ஒரு மெட்டல் ஆட்டம், ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் நம்ம பாஸ் பண்ணக்கூடிய சார்ஜை பொறுத்து எது அதிகமாகுது, மெட்டலுடைய டெபாசிட்டிக் கேரக்டர் வந்து அதிகமாகுதுன்னு பார்த்தோம். அதுதான் என்னல்லா ஃபாரடேஸுடைய ஃபர்ஸ்ட் லா. கரெக்டாக அதனால தான் M டைரக்ட்லி ப்ரொபோஷனல் Qன்னு பார்த்தோம். மாஸ், ஒரு மெட்டலுடைய மாஸ் எப்போ அதிகமாகுது அப்படின்னா அந்த டெபாசிட் ஆகக்கூடிய கேட்டகரி எப்போ அதிகமாகுது அப்படின்னா சார்ஜ் அதிகமாகும் போது அதிகமாகுது. இந்த சார்ஜ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கரண்ட்டுடைய ஸ்ட்ரென்த்துக்கும் அதே மாதிரி பர்டிகுலர் டைமுக்கு ஈக்குவல் பார்த்தோம். அதனால் அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரும். அந்த கான்ஸ்டன்ட் தான் அது கெமிக்கலி ஈக்குவலன்ட்னு சொல்லக்கூடிய Z. ஸோ M ஈக்குவல் டு Z இன்ட்டு ஐடின்னு இருக்கும். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ், இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ். ரெண்டுத்துலையுமே டிஃப்ரெண்ட் டைப்பான மெட்டல். சரிங்களா? அப்போ நீ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் A ப்ளஸ் இருக்கும், B மைனஸ் இருக்கும். இதில் A ப்ளஸ் அப்படிங்கிறது மெட்டல். இந்த மெட்டல் என்ன பண்ணும், இந்த கேத்தோடு போயிட்டு டெபாசிட் ஆகும். இந்த X ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், X ப்ளஸ் அண்ட் Y மைனஸ். இதில் X ப்ளஸ் அப்படிங்கிறது மெட்டல், இதில் A ப்ளஸ் அப்படிங்கிறது மெட்டல். ரெண்டு டிஃப்ரெண்டான மெட்டல். எந்த மெட்டலுக்கும் அதனுடைய ஈக்குவலண்ட் எப்படி இருக்காது, கெமிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம், கெமிக்கலி ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது 1 மோல் கரண்ட் பாஸ் எல்லாருக்கும் சேமாக இருக்குமா? ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒரு இப்போ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பார்க்குறோம். ஒவ்வொரு மெட்டலுக்கும் சேமாக இருக்குது. எல்லா மெட்டலுக்கும் அந்த Z அப்படிங்கிறது எப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். பின்னாடி எனக்கு கீ பாயிண்ட் சொல்கிறது எல்லாமே அப்படி தான் இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்போ A ப்ளஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு மெட்டலாக எடுத்துருக்கேன், X ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டலாக எடுத்துருக்கேன். இந்த ரெண்டு மெட்டலுக்கும் என்ன ஆகும், ஒரு கேத்தோட்லேயே டெபாசிட் ஆகுது. அப்படி டெபாசிட் ஆகும்போது அதனுடைய ரேஷியோ வந்து ஈக்குவல்னு சொல்கிறாரு யார், ஃபாரடேவுடைய செகண்ட் என்ன சொல்லுது, அந்த MA அப்படின்னு அர்த்தம். இங்கே A ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் ஆட்டம், X ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் ஆட்டம். இப்போ ரெண்டு மெட்டல் எடுத்துருக்கேன், ABன்னு ஒன்று எடுத்திருக்கேன், XYன்னு எடுத்திருக்கேன். ABயில் A ப்ளஸ் B மைனஸ். அந்த A ப்ளஸ் அப்படிங்கிறது எனி மெட்டல், அது இப்போ என்ன பண்ணுது, ஒரு கேத்தோட்லேயே டெபாசிட் ஆகுது. இன்னொன்று Xன்னு எடுத்துருக்கு, இது ஒரு டைப்பான மெட்டல்.
இப்போ சப்போஸ் இது ஜிங்க்னு எடுக்கிற காப்பர் எடுக்கிற ரெண்டு பேருமே சேமாக டெபாசிட் ஆகுங்களா இல்லை, அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துருக்கோம். உங்கள் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிங்க், கேட்மியம், அதே மாதிரி சில்வர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தனித்தனி. இதில் பார்த்தீங்கன்னா Ag + AgNO3 சொல்யூஷன் இருக்கும், இதில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்கும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இருக்கும். சொல்கிறது புரியுது? அது என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய கேட்டையான் போயிட்டு ஒரு கேத்தோடில் டெபாசிட் ஆகுதுன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நான் ஜென்ரலாக எடுத்துருக்கேன், நம்ம எந்த மெட்டலும் ரெப்ரசென்ட் பண்ணல. இங்கே A+ எடுத்துருக்கேன், B- எடுத்துருக்கேன், அதே மாதிரி இங்கே X+Y- எடுத்துருக்கேன். அப்போ A+ X+ சேம் இல்லை. சொல்கிறது புரியுதா? அப்போ இந்த X+Y எப்படி ஒரு கேத்தோடில் டெபாசிட் ஆகுது, இந்த A+Y எப்படி ஒரு கேத்தோடில் டெபாசிட் ஆகுது அப்படிங்கிறது அதோடைய ரேஷியோ. இங்கே MA அப்படிங்கிறது A அப்படிங்கிறது ஒரு டைப்பான மெட்டல் ஆட்டம், அந்த கேத்தோடில் டெபாசிட் ஆகும்போது அதோடைய மாஸ், இட் இஸ் கால்ட் MA டிவைடட் பை MX அப்படின்னு அர்த்தம். இன்னொரு எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டல் போயிட்டு டெபாசிட் ஆகக்கூடிய ரேஷியோ, இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ அதோட ஈக்குவலண்ட் வெயிட்டுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோவுக்கு சேம்னு சொல்றாங்க. அதான் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இல்லையா? அப்போ MA டிவைடட் பை MX, EA டிவைடட் பை EX. என்ன அர்த்தம்? ஈக்குவலண்ட் வெயிட் அர்த்தம். ஈக்குவலண்ட் வெயிட் என்னது? அட்டாமிக் வெயிட் டிவைடட் பை வேலன்சி, அதான் ஈக்குவலண்ட் வெயிட். கரெக்டா இல்லையா? அப்போ இதனுடைய ரேஷியோ என்னன்னு சொல்றாரு? சேம்னு சொல்றாரு. இவர் தான் இந்த செகண்ட் லா சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். இதுக்கு ப்ரூஃப் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். சொல்றது இது ஒரே ஒரு ப்ரூஃப் பார்த்தா போதும், எல்லாத்துக்கும் சேம் டைப்பான ப்ரூஃப் தான். சொல்றது அதனால ஸ்டேட்மெண்ட் என்ன தெரிஞ்சிருக்கணும்? MA டிவைடட் பை MX ஈக்குவல் டு EA டிவைடட் பை EX அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? சரி, அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றது அது எழுதுக்கிறேன். ரெண்டு எக்ஸாம்பிள். இப்போ ரெண்டு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். ஒரு ஃபர்ஸ்ட் ஏன்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் A டைப், AB ரெண்டு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஒன்று ஏன்னு எடுத்துக்கோங்க, இன்னொன்று B எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டயக்ராமில் இது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் A, இது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் B. ரெண்டு எடுத்துக்கணும். கரெக்டாக? ஒன்றுத்தில் வந்து நீங்கள் எழுதுனா தெரியாது. சரிங்களா? ஒன்று Mg2+, ஒரு கேட்டகரியில் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் மெக்னீசியம் 2+, அப்படின்னு அர்த்தம். மெக்னீசியம் சல்ஃபேட் எடுக்கணுமா, இல்லைன்னா மெக்னீசியம் ஏதாவது ஒரு மெக்னீசியம் சல்ஃபேட் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன், அதில் Mg2+ வந்து வரும். கரெக்டாக? இந்த Mg2+ என்ன ஆகும்? போயிட்டு கேத்தோடில் டெபாசிட் ஆகும். இது ஒரு டைப்பான கேட்டகரி, ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் நடக்கக்கூடிய அந்த டெபாசிட்டட் ப்ராசஸ். அதான் MA. இங்கே என்ன சொல்கிறோம்? மாஸ் ஆஃப் த மெக்னீசியம்னு அர்த்தம். மாஸ் ஆஃப் த மெக்னீசியம். இப்போ இன்னொரு சொல்யூஷன் எடுத்துக்கலாம், அலுமினியம் 3+, அலுமினியம் 3+, இல்லைன்னா அலுமினியம் சல்ஃபேட். அலுமினியம் சல்ஃபேட்லேருந்து என்ன கிடைக்கும்? அப்போ ஒரு பக்கம் A அப்படிங்கிறது மெக்னீசியம் சல்ஃபேட், இன்னொரு பக்கம் எடுத்துக்கூடியது அலுமினியம் சல்ஃபேட். அப்போ இதிலிருந்து Al3+, Al3+ போய் டெபாசிட் ஆகும், Mg2+ வந்து டெபாசிட் ஆகும். இது Mg2+, அது Al3+, பட் இது 2+ ஸ்டேட், இது 3+ ஸ்டேட். இதனுடைய வேலன்சி 2, இதனுடைய வேலன்சி 3. ஆனால் ரெண்டு பேருடைய ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? சேமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ +1 +2 +3 +2 +3 +4 எப்படி இருந்தாலும் அதோட ரேஷியோ எப்படி தான் இருக்கணும்? சேமாக இருந்தால் தான் இவர் சொல்லக்கூடிய ரூல்ஸ் வந்து சேம். அதாவது இந்த லா வந்து கரெக்டான அர்த்தம். சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் Mg2+ மெட்டல். கரெக்டா? இன்னொரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் அலுமினியம் சல்ஃபேட் Al3+. இப்போ Mg2+ போய் டெபாசிட் ஆகுது, Al3+ போய் டெபாசிட் ஆகுது. சொல்ற பாயிண்ட் புரியுதா? கீழே ஒவ்வொரு பாயிண்ட் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்பயும் கூட ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஒரு Mg2+ + 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணால் ஒரு அக்வஸ் சொல்யூஷனில் MgM ஆகும். கரெக்டாக? ஒரு கேத்தோடில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் Mg2+ + 2 எலக்ட்ரான். கரெக்டாக? ஒரு ஏரோ மார்க் போட்டு Mgன்னு எழுதும். கரெக்டாக? இது கேத்தோடில் நடக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் நடக்கக்கூடிய அந்த ரெடக்ஷன். கரெக்டாக? ஒன்லி ரெடக்ஷன். கேத்தோடில் என்ன நடக்கும்? ரெடக்ஷன். கரெக்டாக? Mg2+ + 2 எலக்ட்ரான் gives Mgன்னு எழுதும். அதே மாதிரி அலுமினியம் 3+ அப்படி எழுதும். Al3+ + 3 எலக்ட்ரான் gives Al எழுதும். அதில் கேத்தோடில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் இன்னொரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனில் Al3+ + 3 எலக்ட்ரான் gives Al. ப்ராக்கெட்டில் அந்த சாலிட் எழுதும். கரெக்டாக? அது கீழே மெக்னீசியத்துக்கு கீழே அந்த ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் சொன்னாலே அதுக்கு கீழே 2 moles of electron equal to 2 moles of electron. இது கீழே 2 moles of electron equal to 1 mole of magnesium, mass of magnesium. இந்த ரெண்டு எலக்ட்ரான் கெயின் பண்ணக்கூடிய நமக்கு என்ன கிடைக்குது? 1 mass of the 1 mole of the magnesium கிடைக்கும். அதே மாதிரி என்ன எடுக்கணும்? இதுக்கு 3 moles of electron அலுமினியத்துக்கு. கரெக்டா? அலுமினியம் 3+ + 3 electron gives the aluminum solid in the aqueous solution. 3 moles of electron equal to 1 gram of mass of aluminum. கரெக்டா? அது கீழே ஒரு மோல் எதுக்கு ஈக்குவல்? 96500 கரெக்டா?
ஆமாம் தானே 1 mole of electron எதுக்கு ஈக்குவல் என்ன இது 2 moles of electron அப்படி என்ன அர்த்தம் 2 into 96500 அர்த்தம் கரெக்டா கரெக்டா இல்லையா 1 mole of electron equal to the 1 farad 1 farad எதுக்கு ஈக்குவல் 96500 அப்போ 2 moles of electron 2 into 96500 equal to என்ன இருக்கு 1 mole of mass of the அந்த என்னது மெக்னீசியம் கரெக்டா அப்போ அது எதுக்கு ஈக்குவல் அதோட அட்டாமிக் வெயிட் ஈக்குவல் இல்லையா அதுக்கு நேரே இருக்கு அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மெக்னீசியம் ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட் ஆஃப் த மெக்னீசியம் அதே மாதிரி இங்க என்ன எழுதணும் 3 moles of electron அப்படிங்கிறது 3 into 96500 அட்டாமிக் வெயிட் ஆஃப் அலுமினியம் எவ்வளோ ஃபைனலாக இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் 96500 கூலும் எழுது சரிங்களா 1 mole of electron அப்படிங்கிறது 96500 கூலுமுக்கு இப்போ 1 கூலும் கண்டுபிடிங்க என்ன கிடைக்கும் ஒரு கூலும் கண்டுபிடிச்சா ரிமைனிங் அந்த பக்கம் கொண்டு வரணுமா ரிமைனிங் அந்த பக்கம் கொண்டு வந்து என்ன கிடைக்கிறது இது பாருங்க முதல்ல என்ன இருக்குது 1 கூலும் இதை மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாமே கொண்டு வரீங்க இதோட அட்டாமிக் வெயிட் என்னது ஈக்குவல் டு அட்டாமிக் weight of magnesium divided by 2r into 96500 கரெக்டா இல்லையா சரி இது கண்டுபிடிக்கும்போது 1 coulomb equal to atomic weight of aluminum divided by 3 into 96500 கரெக்டா சொல்ல புரியலையா இந்த 2 moles of electron அப்படிங்கிறது 2 into 1 mole of electron 96500 கூலும் இது எதுக்கு ஈக்குவல்னா அட்டாமிக் வெயிட் ஆஃப் தி மெக்னீசியத்துக்கு ஈக்குவல் அதே மாதிரி 3 moles of electron அப்படிங்கிறது 3 into 1 mole of electron அப்படிங்கிறது 96500 கூலுமுக்கு ஈக்குவல் சொல்ல பாயிண்ட் புரியுதா இது எதுக்கு ஈக்குவல் 1 gram ஆஃப் அதோட அட்டாமிக் வெயிட் ஆஃப் தி அலுமினியத்துக்கு ஈக்குவல் இப்போ அடுத்து என்ன எழுதணும் இங்க நம்ம ஒரு கூலும் கண்டுபிடிச்சோம்னா இந்த ரெண்டு மட்டும் இங்க கொண்டு வரலாமா அப்ப என்ன வரும் அட்டாமிக் வெயிட் ஆஃப் தி அலுமினியம் divided by 3 into 96500 atomic weight of the aluminum divided by 3 அப்படிங்கிறது equivalent weight இல்லையா equivalent weight வந்து பார்த்தோமா இல்லையா equivalent weight என்னது atomic weight divided by valence aluminum ஓட valence என்னது 3 magnesium ஓட valence என்னது 2 அப்ப இதுக்கு பதிலா என்ன எழுதலாம் இந்த வேல்யூக்கு பதிலா atomic weight of the magnesium divided by 2 அப்படிங்கிறது எதுக்கு equivalent weight divided by 96500 இங்க இது என்னது atomic weight of the aluminum divided by 3 அப்படிங்கிறது equal அலுமினியத்துடைய ஈக்குவலன்ட் weight க்கு ஈக்குவல் அப்ப ஈக்குவலன்ட் weight divided by 96500 ஈக்குவலன்ட் weight divided by 96500 இந்த ரேஷியோ சொன்னதா இல்லையா கரெக்ட்டா என்ன ரேஷியோ Ma divided by mx equal to Ea divided by x இதனுடைய மாஸ் கிராம் கரெக்ட்டா இல்லையா இதுக்கு ஈக்குவல் சொல்றாரு ஈக்குவலன்ட் weight divided by 96500 ஈக்குவலன்ட் weight divided by 96500 கரெக்ட்டா இது நம்ம ப்ரூஃப் கரெக்ட்டா அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட்க்கு என்னது எது ப்ரூஃப் இந்த மாதிரி மெக்னீசியம் அலுமினியம் எது ஒண்ணாலும் எடுத்துக்கலாம் எது எடுத்தாலும் என்ன மாறாது அதோட ஈக்குவல் weight divided by 96500 சொல்ற ஒரு கூலும் வந்து மாறாது சொல்ல புரியுங்களா அதான் செகண்ட் லா ஆஃப் ஃபாரடே ஃபாரடே உடைய செகண்ட் லா வந்து Ma divided by mx equal to Ea divided by Ex அந்த சிம்பிள் பாயிண்ட் தெரிஞ்சா சொல்ல புரியுதா இந்த ரெண்டுல எல்லாருக்கும் புரியுதா இல்லையா இந்த ஒரு பாயிண்ட் கரெக்டா தெளிவா இருக்கும் ஒரு மெக்னீசியத்துக்கு 2 எலக்ட்ரான் கெயின் பண்ணுது ஸோ 2 moles of electron கரெக்டாக ஏன்னா முன்னாடி என்ன இருக்குது சாச்சுரேட்டி 2 அப்போ 2 into moles of electron கரெக்டாக ஈக்குவல் டு ஒரு மெக்னீசியம் தான் கிடைக்குது ஸோ 1 mole of magnesium அப்படிங்கிறது அதோட அட்டாமிக் வெயிட்டுக்கு ஈக்குவல் கரெக்டாக அதுக்கு எதுக்கு ஈக்குவல் 1 mole of electron அப்படிங்கிறது 96500 கூலுமுக்கு ஈக்குவல் இந்த 2 moles of electron அப்படின்னா 2 into 96500 ஈக்குவல் இதே சம் எதுக்கு லாஸ்ட் என்ன பண்ணுவோம் அட்டாமிக் வெயிட் ஆஃப் தி மெக்னீசியம் divided by 2 னு கிடைக்கும் ஒரு கூலும் கண்டுபிடிக்கும்போது அட்டாமிக் வெயிட் divided by வேலன்சி அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் வெயிட் அப்ப ஈக்குவலன்ட் வெயிட் divided by 96500 கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஈக்குவலன்ட் வெயிட் divided by 96500 கிடைக்கும் அது சொல்லக்கூடிய ஸ்டேட்மென்ட் வந்து என்னது செகண்ட் லா ஆஃப் Ma divided by mx கரெக்ட்டா ஈக்குவல் டு Ea divided by இது ஒரு மெட்டல் ஆட்டம் A அப்படிங்கிறது மெட்டலுக்கு ஒரு மெட்டல் ஆட்டம் ஒரு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் X அப்படிங்கிறது another எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் Ea அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் weight ஆஃப் தி ஃபர்ஸ்ட் மெட்டல் Ex அப்படிங்கிறது ஈக்குவலன்ட் weight ஆஃப் தி செகண்ட் மெட்டல் ரெண்டுடைய ரேஷியோ என்ன சொல்றாரு சேம் சொல்றாரு அதுக்கான ப்ரூஃப் தான் சொல்ல புரியுங்களா இதான் ஃபாரடே உடைய ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் இவர் இந்த ஸ்டேட்மென்ட் சொல்றாரு
ஒரு மாஸ் ஆஃப் த டூ ஈக்குவலன்ட். ஆனால் கரண்ட் எப்படி இருக்கணும், அதோட ரொம்ப முக்கியமானது என்னது, நம்ம பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து சேமாக இருக்கணும். அதான் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டெஃபினேஷன் ஒன்று பாருங்கள். இட் கேன் பாஸ் த்ரூ த சேம் கரண்ட். அதானே அப்படி தான் சொல்லியிருக்கோம். கரண்ட் எப்படி இருக்கணும், ரெண்டு எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்குது, ரெண்டுத்துலேயும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் டிஃப்ரெண்ட்டு, ரெண்டுத்துல இருக்கக்கூடிய மெட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் அதனுடைய ஜட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, கெமிக்கலி ஈக்குவலன்ட் வந்து வில் பி டிஃப்ரெண்ட். சொல்லுது புரியுதா? அப்போ ஆனால் பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் என்னது, சேம். அப்படி பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் சேமாக இருக்கும்போது அதனுடைய மாஸும் அதனுடைய ஈக்குவலன்ட் வெயிட்டும் சேம் ரேஷியோவாக இருக்குன்னு சொல்கிறார். கரெக்டாக? அதுதான் ஸ்டேட்மெண்ட். சொல்லுது புரியுங்களா? இதுதான் ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா அண்ட் ஃபாரடேவுடைய செகண்ட் லா. சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு மெட்டலுக்கு மாஸ் கொடுத்துருவாங்க, இன்னொரு மெட்டல் கொடுக்க மாட்டாங்க, ஈக்குவலன்ட் வெயிட் ஒன்று கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு 3 கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் போட்டால் சரி. யாருக்கோ புரியல